இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தகுதியான பெண்களுக்கு இதுவரை 4 தவணை பணம் அவர்கள் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. 4வது தவணை வந்து டிசம்பர் 15ஆம் தேதி வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. இதுதான் அதற்கான மெசேஜ். இந்த மெசேஜில் வந்து ₹1000 கிரெடிட்டட் டு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு அவைலபிள் பேன்னு சொல்லிவிட்டு அதற்கு கீழே குடும்ப தலைவன் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா 15/12/2023 காலை 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஐஓபி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாதங்களாக பணம் வாங்கிய பலருக்கும் வரலை. இதற்கான காரணம் என்னென்னு பார்க்கலாம். இதற்கான காரணம் என்னென்னு சொல்லிட்டு ஏற்கனவே செய்தி வெளியீட்டில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகளின் வருமானம் குறித்த தரவுகள் மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அவங்க குறிப்பிட்ட வருமானத்தை தாண்டி உங்களுடைய வருமானம் இருக்கான்னு சொல்லிட்டு மாதந்தோறும் ஆய்வு செய்வதாக கூறியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வருமானம் உயர்ந்திருந்தால் 4 சக்கர கனரக வாகன பதிவு பத்திரப்பதிவு குறித்தும் அரியாண்டு அடிப்படையில் தொழில் மின்சார பயன்பாடுகள் பற்றிய தரவுகளை ஆய்வு செய்ய உத்தரவு தமிழ்நாடு அரசுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஆய்வு செய்வாங்க. உங்களுடைய வருமானம் ஏதாச்சும் அதிகரித்திருந்தாலோ அல்லது நீங்கள் 4 சக்கரம் ஏதாச்சும் வாங்குறதுக்கு பதிவு செய்திருந்தாலோ கனரக வாகனங்கள் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு 3 மாதங்களாக உரிமை தொகை வந்திருந்தால் இந்த 4வது மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்காது. உங்களுடைய வருமானம் எதுவுமே அதிகரிக்கலை ஆனால் உங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கலனா ஒரு சில பேங்க்கில் வந்து உரிமை தொகை வரதுக்கு டிலே ஆகுது. அந்த மாதிரியும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. நீங்கள் வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். அமௌண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் பெறுவதற்கு தங்களுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு 11 லட்சத்திற்கு மேற்பட்ட பெண்கள் வந்து மேல்முறையீடு செய்திருந்தார்கள். அவர்களுக்கு வந்து தொடர்ந்து கலைவு நடைபெற்றது. கலைவு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் மூலமாகவும் நேரடி அதிகாரிகள் வீட்டுக்கே வந்து கலைவு நடத்தினார்கள். இவர்களுக்கு வந்து டிசம்பர் 5ஆம் தேதிக்குள் வந்து அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதாக நிராகரிக்கப்பட்டதுன்னு எஸ்எம்எஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து புயல் மற்றும் மழை காரணமாக அவங்களுக்கு எந்த ஒரு எஸ்எம்எஸுமே வரல. கலைவு மட்டுமே நடைபெற்றது. இந்த மாதம் 4வது தவணை பணம் வந்து தகுதியான பெண்களுக்கு செலுத்தப்பட்ட நிலையில் வந்து மேல்முறையீடு செய்த பெண்களுக்கு யாருக்குமே வந்து இந்த உரிமை தொகை கிடைக்கல. தற்போது வெளியான தகவலின்படி வந்து டிசம்பர் மாத இறுதிக்குள் வந்து மேல்முறையீடு செய்த 11 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் வந்து அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதுன்னு எஸ்எம்எஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் ஏற்கப்பட்டதுன்னு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துட்டால் கண்டிப்பாக ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாதத்தில் கூட உங்களுக்கு 1000 ரூபாய் மட்டுமே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான காரணம் வந்து எந்த மாதத்தில் நீங்கள் தகுதியான உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறீங்களோ அந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கடந்த மாதமே பார்த்திங்கன்னா பரிசீலனை விண்ணப்பம் வந்த 7 லட்சம் பேருக்கு வந்து 1000 ரூபாய் மட்டுமே கிடைத்தது. அதற்கு முன்னாடி வந்த 2 மாதத்திற்கான பணம் உங்களுக்கு கிடைக்கல. இதனால் கண்டிப்பாக மேல்முறையீடு செய்தவர்களுக்கு ஜனவரி மாதத்தில் உரிமை தொகை கிடைக்கும். 3 மாதம் பணம் வந்திருக்கு. இந்த 4வது மாதம் பணம் வரலனா உங்களுக்கான வருமானம் அதிகரித்திருக்கும் அல்லது நீங்கள் லோன் ஏதாச்சும் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் அதிகமாக நடந்திருக்கும் அல்லது 4 சக்கர வாகனம் ஏதாச்சும் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு இந்த தவணை வந்து கிடைக்காது. உங்கள் வருமானம் அதிகரிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.